நைட்ல நீங்க என்னதான் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வந்து படுத்தாலும், இந்த நடுராத்திரி போயிட்டு கிச்சன் லைட்ட போட்டு பாருங்களேன். ஒரு சில பிராணிகள் அப்படியே கவுண்டர் டாப் மேல தரையிலலாம் நடமாடிட்டு இருக்கும். இந்த அனுபவம் இருக்குதான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் நேத்து நைட்டு வந்ததுனால அவருக்கு டீ போட்டு குடுத்தேன். அத அப்படியே டீ குடிச்சு அந்த கிளாஸ் அங்கேயே வச்சுட்டாரு. நானும் அத அடுத்த நாள் எடுக்க மறந்துட்டேன். பார்த்தா அதுக்குள்ள அவ்ளோ கரப்பான்பூச்சி. அது கரப்பான்பூச்சின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க வேற சொல்றாங்க. ஆனா கரப்பான்பூச்சி மாரியே இருக்கும். ஆனா குட்டியோண்டு இருக்கும். எனக்கு என்னவோ இந்த பூச்சிக்கு டீ மட்டும் தான் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா மீதி ஏதாவது நீங்க தொறந்து வச்சீங்கன்னா, அது உள்ளலாம் இது கிடக்க மாட்டேங்குது. இதுவே வந்து நைட்டு டீய குடிச்சிட்டு அந்த டம்ளர் அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா கூட ஒரு 4, 5 பூச்சி அது உள்ள கிடக்குது. அதான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பூச்சிய அடிக்கிறதுக்கு, சாவடிக்கிறதுக்கு நான் என்னென்னவோ பண்ணிட்டேன். பேசாம ஒரு டம்ளர் டீய போட்டுட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப் வாங்கிட்டு வந்து ஊத்திட்டு அங்கங்க வச்சிடலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டேஸ்ட்ல அந்த டீய குடிப்போமோ அதே டேஸ்ட்ல செஞ்சு வச்சா தான் இந்த பூச்சிங்க வரும்னு என்னுடைய 7ஆம் அறிவு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கப் டீ வேஸ்ட் ஆகும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு இந்த மைதா மாவுல முட்டை போட்டு வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு தோசை செய்வோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கறி குழம்புலாம் செய்யும்போது இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.